அத்தை, நான் நேத்து ரெஸ்டாரண்ட்ல காரை பார்க் பண்ண போனேன்ல, அப்போ டெய்லரை ரவுடிங்க துரத்திட்டு போனாங்க அத்தை. அவளை காப்பாத்த நானும் ரவுடிங்களை துரத்திட்டு போனேன். டெய்லர் ரவுடிங்களுக்கு பயந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. டெய்லரை தேடி நானும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனேன். அப்போ நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கடையை புட்டு போயிட்டானுங்க. யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம்னா கையில போனும் இல்ல. அதான் நைட்டு முழுக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்க வேண்டியதா போச்சு. நைட் பூரா சூப்பர் மார்க்கெட்ல இருந்தீங்க தனியா? ஆமா ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி, நீங்க அம்மா கிட்ட போனை கொடுங்க. இது யார் நம்பர்ரா? எங்க டீ கடையில ஒரு அண்ணன் கிட்ட வாங்கி பேசிட்டு இருக்கேன். சார் டீ ரெடி சார். வரேண்ணா. அத்தை ஒரே நிமிஷம். எப்படியா இருந்தாலும் மாட்டுவாங்க. நீ குடியா காசு? ஐயோ சாரி. ஓகே பா. யோ காசை கொடு. யோ அது என் பொண்டாட்டி தக்காளி வாங்கி கொடுத்துருக்கு, நீ குடியா? என்கிட்ட இல்ல, நீ குடி. என்ன அப்படி பண்ற? சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன இவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறா? சஞ்சீவ், இவ்வளவு பெரிய ஃப்ராடா இவன்? நாளைக்கு எனக்கு பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம். ஐயோ, டெய்லர் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் சொல்லிச்சே. என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, கல்யாணத்தை தடுத்தாகணும். இப்போ என்ன பண்றது? கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரியலையே. நாளைக்கு எனக்கு பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம். ஹலோ ஹலோ சஞ்சீவ். ஏய் அத்தை, சொல்லுங்க அத்தை. என்னடா கூப்பிட கூப்பிட பேச மாட்டேங்கிற? அத்தை, டெய்லர் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிச்சுல, அவன் ஒரு பெரிய ஃப்ராட் அத்தை. என்னடா சொல்ற? பேப்பர்ல அவன் போட்டோ போட்டு வந்திருக்குத்த. அவன் பொண்ணுங்களை ஏமாத்தி துபாயில கொண்டு போய் விக்கிறவனா. இன்னைக்குதான் டெய்லரு அவனுக்கும் அவளுக்கும் பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம் சொன்னான். நான் அதை தடுக்க போறேன். சரி, அம்மா எங்க? அவங்க கிட்ட நான் விஷயத்த சொல்லணும். நீ போய் அந்த கல்யாணத்தை தடுக்க போறியா? யார் போன்ல? ஐயோ, இவ வேற யாருன்னு கேக்குறாளே. சஞ்சீவன் சொன்னா அபி கல்யாணத்தை தடுக்க போறேன்னு எவ்வளவு கிளம்பிடுவாளே. இப்ப என்ன பண்றது? ஹலோ, என்னடா எதுக்கு நீங்க பேசாம இருக்கீங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி, ஓகே, நீங்க வந்த விஷயத்த சொல்லிடுங்க, நான் வைக்கிறேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. அண்ணா, இந்த ஒரு பேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. என்னைக்கு அது? இன்னைக்கு தானா? அண்ணி, போன்ல யாரு? சஞ்சீவ் தான். சஞ்சீவா? எங்க இருக்கானா? நைட் ஏன் போன் எடுக்கலையா? அது வந்து அண்ணி, அவன் நைட் ஷாப்பிங் போகும்போது அவன் உள்ள இருக்கிறது தெரியாம வெளியில போட்டுட்டாங்களாம். அதான் அவனால வீட்டுக்கு வர முடியலையா. சரி, அவனுக்கு போன் போடு, நான் பேசணும். அவன் போன் எங்க மிஸ் பண்ணிட்டானா? இப்ப ஏதோ டீ கடையில யார்கிட்டயும் போனை வாங்கி தான் பேசினான். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். சரியா? இறைவனை நம்பினா இக்கட்டு விளக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையன் கிடைச்சிட்டான். சஞ்சீவ் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு கோவிலுக்கு போயிருக்கான். இந்த விஷயத்தை பார்ட்னர் கிட்ட உடனடியா சொல்லணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அபி கல்யாணத்துல ஒரு 90% வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே முடிஞ்சிரும். கடைசி நேரத்துல எந்த பிரச்சனையும் வந்துடாம நல்லபடியா போகணும். லேண்ட்லைன் நம்பரா? என்ன இவ போனை கட் பண்றா? யாரு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பண்றது?
நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் பண்ண மாட்டாங்களே, புதுசா இருக்கு. கால் பண்றவங்களுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாதா? ஒருத்தவங்க போனை கட் பண்ண இத்தனை தடவையா பண்ணிட்டே இருப்பாங்க. பிஸியா இருக்கேன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன பண்றது? பார்ட்னர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்றதுனால போன் எடுக்க மாட்டேங்கிறாளோ? இந்த நேரம் பார்த்து ஏன் போன் வேற கையில இல்ல. இந்த விஷயத்தை உடனடியா பார்ட்னர் கிட்ட சொல்லி ஆகணுமே. ஒருவேளை சீதா போன்ல இருந்து கால் பண்ணா போனை கண்டிப்பா எடுப்பா. சரி, அபிய பார்க்க போறோம். இதே செல்லிய போறது சீப்பு. வேற யாரோ மாதிரி இருக்கனே. அபிக்கு அடையாளம் தெரியாம போயிடும். பொமேரி நாய்க்குட்டி மாதிரியே இருக்கனே. ஐயோ, இதான் கரெக்ட். சூப்பரா இருக்கா சல்மானு. அபி பக்கத்துல உட்கார போறோம். ஸ்மெல்லு சும்மா கும்முன்னு இருக்க வேணாம். டேய், என்னடா பொம்பளை நானே கிளம்பிட்டேன், நீ இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? அட இருமா, சென்டென்ஸ் வந்துடுறேன். அம்மா, எப்படி மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கணும்? நான் என்னமோ உன்னை முத தடவை மாப்பிள்ள கிட்டப்ல பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இது உனக்கு 27வது கல்யாணம். அத நீ மறந்துடாத. இங்க பாரு, நாம இத்தனை கல்யாணம் பண்ணாலும் நமக்கு இந்த கல்யாணம் தாண்டா ஜாக் பாட்டு. இது வரைக்கும் நம்ம எல்லா கல்யாணத்திலயும் சேர்த்து சம்பாரிச்சதை விட அதிகமா நமக்கு பாஸ் பணம் தரேன்னு சொல்லிருக்காரு. ஏன்னா பொண்ணு அப்படி. இத மட்டும் நம்ம சரியா முடிச்சிட்டோம், நம்ம செட்டில் ஆயிட்டோம்டா. அம்மா, அந்த ஜாக் பாட் தான் கால் பண்ணுது. பேசு பேசு. ஹலோ, சொல்லுங்க மேடம். கோவிலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டோம் மேடம். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். சரி, சீக்கிரம் வாங்க. அடேடே, அந்த பொண்ணை வித்து பணம் பார்க்கணும்னு என் 2 கண்ணும் பரபரன்னு இருக்குதுடா. பேசாம அந்த துபாய்க்காரனுக்கு போன் பண்ணி அவனை மண்டபத்துக்கே வர சொல்லி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன்கிட்டயே பொண்ணை கொடுத்துட்டு சுட சுட பணத்தை வாங்கிக்கலாமா? டேய், அந்த துபாய்க்காரன் தாண்டா போன் பண்றான். பேசு பேசு. வணக்கம் பாஸ். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு 100 ஐஸ். அதெல்லாம் சரி. அந்த பொண்ணு போட்டோவை பார்த்ததுல இருந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி எப்ப அந்த பொண்ணு வரும்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எப்பதான் என் கை கிடைக்கும்? பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கணும்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பாஸ். இங்க பாருங்க, நீங்க பேசாம பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துருங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பொண்ணை உங்க கூட அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓகே, கோவிலுக்கு நான் வந்துடுறேன். சரிங்க பாஸ், வரும்போது மறக்காம மீதி பணத்தை எடுத்துட்டு வந்துருங்க. சரி. அம்மா, அந்த பொண்ண உடனே துபாய்க்காரங்கிட்ட கொடுக்கணுமா? ஒரு 2 நாள் கழிச்சு கொடுத்தா என்ன? அடே, ரொம்ப வழியாத. பொண்ணை நம்ம கையில வச்சிருக்கிறது ரிஸ்க்டா. எவ்வளவு சீக்கிரம் பணத்தை வாங்குறோமோ அதுதான் நமக்கு சேஃப். அப்ப அபி என்ன நோபி, போட்டேனா? போடா. சரி, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு சொல்லுவாங்களே, அது இதானா? வாங்கோமா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். சரி, பண்ணிடலாம். பொண்ணு பேர் என்னமா? அபிராமி. பேஷா பண்ணிடலாமா. அபிராமி நாமாலங்கிருத கன்யகாஹ தீர்க்க சுமங்கல்யா அபிவிருத்தி சித்தியர்த்தம்
दीर्घायुष्मतीं सिद्ध्यर्थं श्रीमते वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामिनः अष्टोत्र नामार्चनं करिष्ये। ओम सां स्कंदाय नमः, ओम सां गुहाय नमः, ओम सां षण्मुखाय नमः, ओम भालनेत्रसुताय नमो नमः। अडडा சுவாமிக்கு உடைச்ச தேங்காய் அழுகிருக்கேம்மா. பொதுவா கல்யாண தேங்காங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை தான் குறிக்கும். அந்த தேங்காயில பூ இருந்தா சுபிக்ஷம், இளந்தேங்காயா இருந்தா மங்களம், அழுகி இருந்தா நரகம். என்னங்க இதெல்லாம்? என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுமோ? டென்ஷன் ஆகாம சும்மா இருமா. சாமி தான் புரியாம பேசுறாருன்னா நீ யோசிக்க வேண்டாம். கல்யாணத்துக்கும் தேங்காய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு பொண்ணோட லைஃப எப்படி ஒரு தேங்காய் வச்சு டிசைட் பண்றீங்க? இது ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு கூட தெரியும். ரெய்னி சீசன்ல தேங்காய் மட்டும் இல்ல, எல்லா பொருளும் சீக்கிரம் அழுகதான் செய்யும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? தேங்காய் அழுகுனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒழுங்கா அவங்க வேலையை பாருங்க. டைம் ஆகுது. ஆமா தேவானே, இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ண முடியாதுமா. காலம் மாறப்ப நாமளும் மாறித்தாம ஆகணும். எல்லாரும் என்னமோ சொல்றீங்க, இருந்தாலும் என்னோட கவலை என்னை விட்டு போகல. சாமி, வேற தேங்காய்ல அர்ச்சனை பண்றீங்களா? பேஷா பண்ணலாமே. श्रीमते वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामिनः परिपूर्ण कृपाकटाक्षदा सिद्ध्यर्थम् ओम पिंगलाय नमः, ओम विशालाक्षाय नमः, ओम प्रयोगनिष्ठाय नमः, ओम देवता प्रियवदनाय नमः. அண்ணி, உங்க போனை கொஞ்சம் கொடுங்களே. ஏன் சிந்தாமணி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா? சஞ்சீவ் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல அண்ணி, அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க போனை மட்டும் கொடுங்க, ஒரு முக்கியமான கால் பண்ணணும். சீதா தான் நமக்கு போன் பண்றாங்க. என்ன விஷயமா இருக்கும்? போனை எடுங்க பார்ட்னர், டைம் ஆயிட்டே இருக்கு. ஐயோ, சஞ்சீவ் வந்து தொலைச்சிட போறா. சொல்லுங்க அத்தை. பார்ட்னர், நான் சிந்தாமணி பேசுறேன். நீங்க எதுக்கு அத்தை போன்ல இருந்து பண்ணிருக்கீங்க? நீங்க தான் லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஓ, அது நீங்க தானா? சாரி, நான் ஏதோ கிளையண்ட்னு நினைச்சிட்டேன். சரி, அதை விடுங்க பார்ட்னர். அது இப்ப முக்கியம் இல்ல. சஞ்சீவ் கல்யாணத்தை நிறுத்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? நேத்து நாம நினைச்ச மாதிரியே சஞ்சீவும் அபியும் ஒன்னதான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஓடி போக பிளான் பண்ணல. அபிய ரவுடிங்க எதுக்கோ துரத்தி இருக்காங்க. அத பார்த்த சஞ்சீவ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அபி ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். சஞ்சீவும் அதே மார்க்கெட்குள்ள போயிருக்கான். அது தெரியாம கடை ஆளுங்க கடையை மூடிட்டாங்க. நைட் முழுக்க 2 பேரும் ஒன்னா உள்ள இருந்திருக்காங்க. அதனாலதான் நைட் முழுக்க 2 பேரையும் காணோம். இதுதான் நடந்ததா? அபி நம்ம கிட்ட சஞ்சீவ மீட் பண்ணதை மட்டும் சொல்லாம
மத்ததை எல்லாம் சொல்லியிருக்கா. அவளுக்கு இருக்கு. பார்ட்னர் கேக்குறீங்களா? சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் நார்மல் தான். இதுக்கப்புறம் தான் இந்த கதையில ட்விஸ்டே இருக்கு. அபி நைட்டு சஞ்சீவ் கூட இருக்கும்போது நாளைக்கு எனக்கு கோவில்ல கல்யாணம்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் சஞ்சீவ் நீங்க கோவில்ல கல்யாணம் பண்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்கான். சஞ்சீவ் வந்தா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுவானே. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா சங்கரையா போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. ஹலோ ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? ஐயோ, போனை கட் பண்ணிட்டாளா? இப்பதான் கதையோட முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சேன். சரியான அவசர குடுக்கியா இருக்காளே. அவளா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஒண்ணு போனை எடுக்காம கட் பண்ணிடுவா, இல்ல நான் பாதி பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிடுவா. இவளுக்கு என்ன பண்றது? அபி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சஞ்சீவ் வரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை வேற கோயிலுக்கு மாத்தணும். சாதாரண ஒரு தேங்காய் அழுகுனதுக்கே பயந்தாங்க. இப்போ கல்யாணத்தை வேற கோயிலுக்கு மாத்தணும்னா ஒத்துக்குவாங்களா? ஆனா சஞ்சீவ் வரத்துக்குள்ள இடத்த மாத்தலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அம்மா, அப்பா, ஒரு சின்ன பிரச்சனை. இல்ல, சீதா ஆண்டி தான் எனக்கு இப்ப கால் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது நான் பொன்னியம்மன் கோயிலுக்கு போறேன், நீயும் கூட வரியான்னு கேட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அட, அவங்க இங்க வந்து அபி இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமாமா? ஏமா நீ அவங்க கிட்ட சொல்லி வரவிடாதபடி பண்ணிருக்கலாம்ல. ட்ரை பண்ணேன்ப்பா. நானும் அவங்கள இந்த கோயிலுக்கு வர விடாம தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க என் பேச்சே கேட்கல. என்னம்மா இது? என்ன பண்றது இப்போ? ஏன் பதறீங்க? இதுக்கான பதில் அவகிட்டயே இருக்கும்.